ஜாக்கி இதோ வந்துட்டேன் அங்கிள். அந்த இலைகளை இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. ஏற்கனவே இலையோட சாறை எடுத்து இதுல போட்டு வச்சுட்டேன் அங்கிள். இன்னொரு விஷயம்டா, என் காலெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்குடா. கோல்டு போறதுக்காக நீ குடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கூடுறா. ஓ, பூண்டு ஓவரா போட்டா தாங்காதே. ஜாக்கி, தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னடா பண்ற? உங்களுக்கு தேவையான பூண்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அங்கிள். ஜோலி, கொஞ்ச நேரம் நீ எனக்கு. சாரி ஜாக்கி, நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா கஸ்டமர்ஸ் பார்க்கணும்ல. பீமா, நோ 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 நோ. ஜாக்கி வந்துட்டேன் அங்கிள். இதோ எடுத்துட்டு வந்துட்டேன் அங்கிள். இன்னும் வேற ஏதாவது வேணுமா? ஆமாண்டா, ஓய்வு வேணும். போச்சுடா. சத்தம் போடுறத நிறுத்துங்கடா. இன்னொரு விஷயம்டா. சொல்லுங்க அங்கிள். இன்னொரு அரக்க சக்தி ரிலீஸ் ஆகிருக்கு. சூப்பர். ஐயா, இது அந்த இடியாரக்கரோட சக்தியாச்சடா. அந்த காலத்துல விட அந்த மேஜிக் கேஸ்டனட்டை வச்சுதான் கைது பண்ணிருக்காங்களா? கேஸ்டனட்ஸா? வித்தியாசமா இருக்கே. ஸ்பெயின்ல இருக்குமா மெக்சிகோல இருக்குமா? அது கடலுக்கு அடியில இருக்கும். முழுகி போன ஏதோ ஒரு கப்பல். அதுல வார்த்தைகள் கூட இருக்கு. ANIC. வாவ், அது கடலுக்கு அடியில இருக்குன்னா அப்ப அது டைட்டானிக்கா? என்னது, டைட்டானிக் இல்லையா? அப்படின்னா ANIC. ANICங்கிற வேர்ட்ல முடிகிற டாப் ரிசல்ட் ஆசியானிக். 1932ல கடல்ல முழுகுச்சு. பேசஞ்சர் போர்டை வச்சு பார்க்கும்போது ஃபேமஸான முன்னோர்கள் அதுல பிரயாணம் பண்ணிருக்காங்க. நிச்சயமா இதுல எந்த டவுட்டுமே இல்ல. டைட்டானிக்கா இருக்கட்டும் இல்லனா ஓஷியனிக்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கடலுக்கு அடியில போக போறோம்ன்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து ஜூலி. அந்த கப்பல் கடலோட அடி ஆழத்துல இருக்கு. கடலுக்கு அடியில போறதுக்காக செக்ஷன் 13ல விசேஷமான ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல ஸ்பெஷலான டிசைன்ல. என்ன நாத்தம் இது? இது வந்து அங்கிள் தான். நான் வரமானாம், பெட்டிலேயே இருங்கன்னு சொன்ன அங்கிள் தான் கேட்கல. அங்கிளோட உதவி உங்களுக்கு தேவை. அந்த சக்தி ரொம்ப ரொம்ப கொடுமையானது. அதை விட இந்த பூண்டோட நாத்தம் ரொம்ப கொடுமையா இருக்கு. எல்லாரும் தயாராயிட்டீங்களா? எப்பவோ தயாராயிட்டோம். இப்ப பட்டு கிளம்ப போறோம் பாரு. நீங்க 3 பேரு எங்க கிளம்புறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, வேற எங்க? ஏதாவது பனிமலைக்கு கூட்டு போவீங்க, அதான் ரெடி ஆயிட்டோம். ஆனா நீங்க நினைச்சது தப்பு. இல்ல, புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பீங்களே, ஒருவேளை அதுவா இருக்குமோன்னு யோகிச்சேன். சரியா சொன்ன. இடியரக்கனுடைய சக்தி முன்னோர்களால் அடைக்கப்பட்ட ஒரு கேஸ்டனட்ல இருக்கு. ஓ அப்படியா? அப்ப அது எங்க இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இது கூட தெரியாதா? இமயமலையில இல்லன்னா ஏதாவது பரங்கி மலையில தான் இருக்கும். அது கடலுக்கு அடியில இருக்கு. ஆனா என்னால அங்க வர முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? தண்ணினா பயம்னு காமெடி கிமெடி பண்ணிடாதீங்க. பயமா? எனக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா தண்ணி கடியில வந்தா உங்களுக்கு இந்த தண்டனையை கொடுக்க முடியாது. இதனாலதான் நான் தண்ணி கடியில வர மாட்டேன். ஆனா நீங்க 3 பேரும் போக முடியும். உங்களுக்கு சப்மரீன் தேவை. என்னது சப்பா? அப்பா முடியலையே. ஆமா, எங்க அம்மா ஆரம்பத்திலே தண்ணில கண்டனம் சொல்லிருக்காங்க. அதனால நான் போக மாட்டேன். ஓகே ஓகே ஓகே, நோ டென்ஷன். இந்த பசங்களுக்கு நட்டு கயண்டுடுச்சு, அவ்வளவுதான். ஆமா. வாவ், இத பார்க்கிறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கே. செக்ஷன் 13ஓட ஒரு அற்புதமான படைப்பு இது. 3000 டன் பிரஷர் வரைக்கும் இந்த சப்மரீன் தாங்கும். இதுல ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, எதுக்காக எல்லாரும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாரும் பரப்பிடுவோம். நீ அங்க வரப்போறது இல்ல ஜூலி. ஜாக்கி, டைட்டானிக் படத்தை நான் 12 வாட்டி பாத்திருக்கேன். கடலுக்கு அடியில எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஜூலி, ஜாக்கி சொல்றத கேளு. நீ கடலுக்கு அடியில எங்க கூட வரக்கூடாது. நீங்களும் தான் அங்கிள், நீங்களும் வரப்போறது இல்ல. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய கோல்டு இருக்கு. அதுல கடலுக்கு அடியில வேற வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்ல.
எனக்கு இது ஒண்ணும் வியாதி இல்லடா. எனக்கு மட்டும்தான் அதை அடக்கிற மந்திரம் தெரியுங்கிறத மறந்துடாத. அதெல்லாம் எனக்கும் தெரியும் அங்கிள். முதல்ல நானும் பீமாவும் கடலுக்கு அடியில போய் அதை எடுத்துட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் பூமியில வச்சு அதை என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. நியாயமான விஷயம். என்னாச்சு? ஓகே, இது போதுமா? நமக்கு தேவையானது எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. சப்மரீன் இதுக்குள்ள இருக்கா? ஒன்னு இல்ல, 2 இருக்கு. இப்போ பாருங்க, அதை காட்டுறோம். இவங்க 2 பேரையும் நான் எப்பவுமே நம்ப மாட்டேன். இவங்கள சாதாரணமா நினைக்காதீங்க, திறமையான பசங்க. அவங்களால முடியும்னு எனக்கு தோணல. தலைவா, நீங்க கேட்டது தயாராயிடுச்சு. வெரி குட், என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. தலைவா, இதுக்கு ஏதாவது பரிசு உண்டா இல்ல புஸ்ஸா? ஓகே, புரிஞ்சிருச்சு. அதை நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே ஜாக்கி, தயாராயிரு. இப்போ டிராப் பண்ண போற. ஒழுங்கா பேலன்ஸ் பண்ணு பீமா. ஜாக்கி, எழுந்துரு. நல்லா பேலன்ஸ் பண்ண பீமா. அப்படியே மெதுவா போ பீமா. நாம தேடி போற ஓஷியானிக் நமக்கு நேரா கீழே தான் இருக்கு. அது என்ன நாத்தம்? ஹாய் ஜாக்கி. ஜோலி, தெரியும் தெரியும், ரொம்ப ஆபத்து தான். ஆனா உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படும். சரி ஓகே, வேண்டாம்னா நான் கிளம்புறேன். என்ன விளையாடுறியா? நாம 20,000 அடி கடலுக்கு கீழே இருக்கோம். உன் மேல என் பூண்டு வாசனை அடிக்குது. நான் இல்லப்பா, இங்க இருந்து தான் வருது. ஹாய் ஜாக்கி. அங்கிள், 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணிருக்கோம். ரொம்ப ஓவரா பேசாத. தேவையான விஷயத்துல ஒதுக்க கூடாதுன்னு தான் நான் வந்திருக்கேன். இங்க ரொம்ப குளிர்ந்து, எனக்கு உடனடியா பெட்ஷீட் கொண்டு வாடா. இங்கேயும் வளைஞ்சு வளைஞ்சு ஓட்ட வேண்டியதா இருக்கே. வாலு, நம்ம கூட ஒரு மூஞ்சூர் இருக்குமே, அது எங்க? ஓ, ஏய், இங்க என்ன விளையாட்ட காட்டுறாங்க? ஒழுங்கு மரியாதையா வந்து வண்டியில ஏறு. பீமா, வண்டிய ஒழுங்கா பார்த்து ஓட்டுன்னு சொல்றேன்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க கல்லு இருக்கிற அறிகுறியே தெரியலையே. ஜாக்கி, இவ்வளவு பெரிய